மாய மருந்தினால் ஏற்படும் பிரச்சனை. நான் இன்னைக்கு லேட்டா போக போறேன். ஓகே பசங்களா, நாம இன்னைக்கு எந்த பாடத்தை பத்தி படிக்க போறோம்னா, மிஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன லீனா இன்னைக்கும் லேட்டா வந்திருக்க? அலாரம் வச்சா அது அடிக்கவே இல்ல மிஸ். தினமும் லேட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்க. நான் உன்னோட பேரண்ட்ஸ பார்க்கணும். லீனா நீ வந்துட்டியா? வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? போய் உன் வேலைய பாரு. ஏன் கோவப்படுற? இன்னைக்கு உனக்கு என்னாச்சு லீனா? எதுக்காக அழறன்னு சொல்லு லீனா. நான் லேட்டா போனதுக்கு மிஸ் திட்டிட்டாங்க. இதுக்கு தான் சீக்கிரம் தூங்குன்னு சொல்றேன். என்னைக்காவது என் பேச்ச நீ கேட்டிருக்கியா? அம்மா மாதிரி நீயும் ஆரம்பிச்சிடாத. இப்ப ஏன் கத்துற லீனா? இந்த அலாரத்தை நம்பி நான் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா தான் போறேன். எல்லாம் இந்த கடிகாரத்தினால தான். கடிகாரம் மேல தப்பு இல்ல லீனா, உன் உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம் மேலதான் தப்பு. உடம்புக்குள்ள கடிகாரமா? ஆமா லீனா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? டெய்லி நீ சீக்கிரம் படுத்து தூங்குனீனா காலையில நீ சீக்கிரமா எழுந்துருவ. ஏன் உடம்புக்குள்ள கடிகாரம் இருக்குன்னு சொல்றியா? ஆமா லீனா, அது வேலை செய்யறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த விஷயத்துல நீ தான் என்ன காப்பாத்தி இருக்க. அவசரப்படாத, அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நீ விதிமுறைப்படிதான் நடக்கணும் லீனா. சரி, நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிற ஜீபம் பாய். நீ எந்த பொருளையும் ஆசைப்படக்கூடாது. நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன்னு தெரியும்ல. நான் சொல்ற மாதிரி செய்யறதுதான் உன் வேலை, புரியுதா? நீ சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கான மாத்திரை இதுல இருக்கு. இது உனக்கு உதவி செய்யும். இது சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கான மருந்தா? ஆமா, ராத்திரி சீக்கிரம் தூங்குறதுக்கும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கும் இதுல 1 டிராப் சாப்பிட்டா போதும். அப்படியா? அப்படின்னா இனிமே நான் ஸ்கூலுக்கு லேட்டா போகவே மாட்டேன். உண்மையிலேயே இது ரொம்ப வித்தியாசமான மருந்து தான். தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியும்ல? நல்லா தெரியும். பூனையா மாறு. நான் காலையில சீக்கிரம் எந்திரிடுவேன். அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மருந்து இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இனிமே கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டே இருக்க போறேன். நான் மருந்து குடிக்கணும்ல. நான் இன்னைக்கு லேட்டா தான் போக போறேன். இல்ல, மணி 7 தான் ஆகுது. இந்த மருந்து வேலை செய்யுது. நான் கேட்க போற கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். லீனா, நான் கேட்டது கூட கவனிக்காம தூங்கிட்டு இருக்கியா? என்ன மிஸ் கேட்டீங்க? என்ன திமிரு இருந்தா என் கிளாஸ்ல தூங்குவ? என்னாச்சு? மருந்து வேலை செய்யலையே. லீனா, நான் சொன்னபடி செய்றேன்னு சொன்னல, நீ உன் சத்தியத்தை மீறிட்ட. ஏய், பேசாம இங்க இருந்து வெளிய போறியா? நீ என்ன ஏமாத்திட்ட. கரெக்ட் டைமுக்கு நீ தூங்கவே இல்ல. இல்லையே, நான் தூங்கிட்டேனே. பாத்த என்கிட்டயே போய் சொல்றியா நீ? அப்ப வேவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீ பண்ண எல்லாத்தையும் நான் பார்த்தேன். தெரிஞ்சிடுச்சுல, வெளிய போ. பூனைக்குட்டி எங்க இருக்க? பூனையா மாறு. மியாவ். அவ தூங்காம இன்னும் கேம் விளையாடிட்டு இருக்காளா? அச்சு, நான் அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம்பா கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. என்னாச்சு? நிலநடுக்க வந்துருச்சா? என்னது இது? யார் நீங்க? ஏய், என்ன பண்ற நீ? இப்ப என்ன ஏமாத்த முடியாது. நீ கேம் தானே விளையாடிட்டு இருந்த. ரொம்ப முக்கியம். என்ன கீழே இறக்கி விடு. நீ இப்படி கேம் விளையாடுறதுக்கு பதிலா இந்த சைக்கிளை ஓட்டுனீனா உன் கடிகாரம் வேலை செய்யும். அந்த கடிகாரம் தான் வேலை செய்ய மாட்டேங்குதே. நீ முயற்சி பண்ணு. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ எப்போ தூங்குறதுக்கு லேட் ஆகுது. காலையிலேயே லேட்டா தான் எந்திரிக்கிற. அதனால தான் உன் உடம்புல இருக்கிற கடிகாரம் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன இதுல இருந்து இறக்கி
நான் கொடுத்த மருந்த நீ நிறையவே குடிச்சிட்ட, அதனாலதான் உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த சைக்கிளிங் பண்ணினா நீயே டயர்ட் ஆகி தூங்கிடுவ, காலையில சீக்கிரமும் எந்திரிச்சிடுவ. நான் சொல்றது கேளுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் சீக்கிரமா தூங்க போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். அடுத்த தடவை பண்ணினா எனக்கு கோபம் வந்துரும். இனிமே இந்த மருந்தெல்லாம் குடிக்க கூடாது. கரெக்டா தூங்கி கரெக்டா எந்திரிச்சிடணும். நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்போ நீ எதுக்காக இங்க வந்த? நான் கேம் விளையாடலான்னு வந்தேன். இப்போ விளையாட வேண்டாம். நான் சீக்கிரம் தூங்கினாதான் காலையில எழுந்திருக்க முடியும். நீ தூங்கு, நான் விளையாடுறேன். என்ன தெரிஞ்சவே விட மாட்டேங்கிறீங்களே.